Hello children, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 5th ஸ்டாண்டர்டோட ஒரு லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் The Legend of Jashwantkar from Unit 3. Jashwant Singh Rawat was an Indian soldier. The place Jashwantkar in Arunachal Pradesh gets its name from him. So Jashwant Singh Rawat அப்படின்றவர் ஒரு இந்தியன் சோல்ஜர். அருணாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு பிளேஸ் ஜஷ்வந்த்கர் அப்படின்ற அந்த பேர் வந்துட்டு இவர்னால தான் அந்த ஊருக்கு அந்த பேரே வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி. த பேட்டில் ஆஃப் நோரங்கங் ஹேண்டட் டவுன் த்ரூ த ஏஜஸ் ஆஃப் நோரங்கங் இஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் ரெக்கார்ட்ஸ் த வால்வர் அண்ட் பேட்ரியாட்டிசம் ஆஃப் ஜஷ்வந்த். ஸோ இது ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி, அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. த பேட்டில் ஆஃப் நோரங்கங் வந்துட்டு பல வருஷமாக பேசப்பட்டுட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த ஜஷ்வந்த் அவரோட ஒரு பிரேவ்னஸ்னாலையும் அவர் தேசத்து மேலே வச்சுருந்த பற்றுனாலையும் இந்த ஸ்டோரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இது உண்மையாகவே நடந்த ஒரு story. There was a war between India and China in the year 1962. இந்தியாவுக்கோ சைனாக்கோ நடுவில் ஒரு வார் நடந்துச்சு. In the final part of the war, Norangang was the last stand of the Indian army against the Chinese army. ஸோ வாரோட முடிவில் நோரங்கங் தான் லாஸ்ட் ஸ்டாண்டாக இருந்துச்சு between Chinese army and Indian army. இந்த பேட்டில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1962 17th November and continued for 72 hours at 5 AM in the Eastern Himalayas. Eastern Himalayasல 5 AMக்கு ஸ்டார்ட் ஆச்சு இந்த வார். The Chinese army attacked the lonely Indian post in Norangang. Knowing that the Chinese army was stronger, the Indian soldiers on the post were ordered to retreat and regroup. So Chinese army ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வார்க்கு போகலாம், அவங்கள எதிர்த்து போராடலாம். வை? பிகாஸ் நம்மள்கிட்ட ஆர்மி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் ரீஅசம்பிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வருது. பட் ஜஷ்வந்த் டிட் நாட் லீவ் ஹிஸ் போஸ்ட் அண்ட் டிசைடட் டு கண்டினியூ த ஃபைட் டு ஹோல்ட் த சைனீஸ் அன்டில் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அரைவ். ஸோ ஜஷ்வந்த் கிவ் அப் பண்ணல, நம்ம கண்டினியூ பண்ணலாம், அட்லீஸ்ட் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது குரூப்ஸ் திரும்பியும் வர வரைக்கும், புது பிச்சு வர வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஃபைட் பண்ணலாம். ஏன்னா சைனீஸ் ஆர்மி போக விடக்கூடாது. இப்போ யாருமே இல்லை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வார் வின் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அன்டில் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அரைவ், அவங்க அந்த அசம்பிள் திரும்பியும் அந்த குரூப் இந்தியன் ஆர்மி திரும்பியும் அசம்பிள் ஆகிற வரைக்கும் இவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஷ்வந்த் வாரை கண்டினியூ பண்ணார். He decided to fight against Chinese. So 2 village girls named Sela and Noora helped Jashwant. ஸோ இந்த 2 கேர்ள்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க ஜஷ்வந்த்க்கு. They set up weapons at separate points. Jashwant taught the girls to fire guns. ஸோ எப்படிலாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி கன்னை ஃபயர் பண்ணணும், எப்படி சுடணும் அப்படின்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு இந்த 2 வில்லேஜ் கேர்ள்ஸ்க்கும். ஆல் 3 kept ஷூட்டிங் ஆன் த சைனீஸ் ஆர்மி. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு சைனீஸ் ஆர்மியை நோக்கி இவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஷ்வந்த் வாஸ் ரன்னிங் டு டிஃப்ரெண்ட் கன் பாயிண்ட்ஸ் அண்ட் கெப்ட் ஷூட்டிங். ஸோ இவர் டிஃப்ரெண்ட் கன் பாயிண்ட்ஸ் போயிட்டு வேறு இடத்துல இருந்து இவர் ஷூட் பண்ணார். ஏன் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா, his intention was to give the Chinese army a perception that
they are facing a huge Indian battalion. ஸோ சைனீஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கணும், அவங்களுடைய பெர்செப்ஷன் அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கன் பாயிண்ட்ஸில் வந்து ஷூட் பண்ணார். ஸோ தட் இங்கே நிறைய பேர் இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. He did this for 3 continuous days. ஸோ 3 நாள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். Jashwant and the girls had killed 300 Chinese soldiers. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்துட்டு 300 பேரை வந்துட்டு கொன்று இருக்காங்க Chinese soldiers. The Chinese army decided to cut the food supply to the post. ஸோ ஆர்மி ஆஃப் சைனீஸ் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா ஃபுட் சப்ளை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட் கொண்டு வர ஒரு மேனை வந்துட்டு இவங்க பிடிச்சிட்டாங்க. த சைனீஸ் சோல்ஜர்ஸ் caught the man who bought food for the 3. In Chinese interrogation, the man told the truth that a single soldier was guarding the post. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க விசாரித்ததில் இந்த மேன் அதாவது ஃபுட் கொண்டு வந்த அந்த ஆள் வந்து உண்மையை சொல்லிட்டார். இங்கே நிறைய பேர்லாம் வந்துட்டு இல்லை, ஒன்லி அ சிங்கிள் சோல்ஜர் வாஸ் கார்டிங் த போஸ்ட், அவர் தான் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. A single soldier and 2 village girls had fooled the Chinese. They were shocked and furious. எப்படி ஒரு தனி மனுஷன் 2 வில்லேஜ் கேர்ள்ஸ் சேர்ந்து இப்படி வந்துட்டு இவ்வளோ பேரை வந்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் கெட்டிங் ஃபியூரியஸ், அதாவது கோவப்படுறாங்க, ஆங்க்ரி ஆகுறாங்க. தே சரவுண்டட் ஜஸ்வந்த் சிங் அண்ட் லான்ச்டு அ ஃபைனல் அட்டாக். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஜஸ்வந்த் சிங்கை வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. Jashwant shot himself as Chinese were going to capture him. A grenade blast killed Sela. Sela வந்துட்டு ஒரு grenade blast வச்சுட்டு அவளை வந்து கில் பண்ணிட்டாங்க. Noora the tribal girl was captured alive. நூரா வந்துட்டு உயிரோட வந்து பிடிச்சிட்டாங்க. After the war, the commander of Chinese army returned the brass bust of Jashwant. பிராஸ் பஸ்ட்னா வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்கல்ப்சர், சரிங்களா? ஒரு அவரோட ஹெட், நெக், அப்புறம் செஸ்ட் அது வரைக்கும் இருக்க ஒரு சிலை, அதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க, ரிட்டன் கொடுத்தாங்க. ஜஷ்வந்தோட சிலையை தான் ரிட்டன் கொடுத்தாங்க. A war memorial with a brass bust was made to remember him and his service to the nation. All army personnel who pass through this memorial pay their respect to him. ஸோ அது வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து கவர்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா சோல்ஜர்ஸும் அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி போகிற எல்லாருமே வந்துட்டு அந்த மெமோரியலுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. த இண்டியன் ஆர்மி ஸ்டில் ட்ரீட்ஸ் ஹிம் ஆஸ் அ சர்விங் ஆஃபீஸர் அண்ட் அவார்ட்ஸ் ஹிம் ப்ரமோஷன். இன்னமும் வந்துட்டு அவர் வந்து உயிரோடு இருக்கிறதா வந்து இந்தியன் ஆர்மி வந்து நினைக்குது. அண்ட் அவருக்கு வந்துட்டு அவர் வந்து இன்னமும் ஒரு சர்விங் ஆஃபீஸராக நினச்சி அவருக்கு ப்ரமோஷன்ஸ், சேலரிஸ் எல்லாமே வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா அவார்டட் ஹிம் த மகாவீர் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. Jashwant may have died in battle that day, but still he lives in the memory of people in Jashwantkar and the army. ஸோ அவர் வேணால் வந்துட்டு இறந்துருக்கலாம் பேட்டிலில், பட் இன்னும் வந்துட்டு ஜஷ்வந்த்கர் அண்ட் இந்தியன் ஆர்மி அவர் வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கு. அண்ட் பீப்புள் வில் நாட் ஃபர்கெட் ஜஷ்வந்த் for his brave acts towards the Indian army and his wish is to save the India from Chinese war. ஸோ இது வந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. பிலீவ் இட் ஆர் நாட், ஸ்டில் அவருக்கு வந்துட்டு லீவ் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டில் அவருக்கு வந்து சேலரிஸ் போயிட்டு இருக்குது அவரோட அக்கௌண்ட்டுக்கு. இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு இந்தியன் ஆர்மி கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் ஜஷ்வந்த்.
So I hope you understand the story. Thank you, children. Have a happy day.